சம்பூர்ணமாய் தருகிறவர். எனக்கு பூரணமே வேண்டாம்ன்றார் அவரு. ஆனா கர்த்தர் சொல்றான் பூரணமா தான்டா தருவேன். கையேத்தட்டே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூரணம் வேண்டாம் நீங்க சொல்லலாம், பூரணம் தருவேன்னு அவர் சொல்றாரு. அவர் கேரக்டரே உங்களுக்கு சம்பூர்ணமா தருவார். நான் சொல்றேன், ஆண்டவரே சகலத்தையும் சம்பூர்ணமாய் தருகிறவர். கொஞ்சம் குறையல்ல, சம்பூர்ணமாய் 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 தருகிறவர். கரங்களை கட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். உங்கள் மனதிலே அந்த சம்பூர்ணம் இருக்கட்டும். பழைய ஏற்பாட்டு பக்தர்களுடைய விசுவாசமே வேற. அவன் சொல்றான், நாங்க சம்பூர்ணமே அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் ஜெபம் பண்றான். எங்க ஜெபம் பண்றான்? எங்க ஜெபம் பண்றான் சொல்லுங்க. நீதிமொழியில் 30ஆம் அதிகாரத்தில் ஒருத்தர் ஜெபம் பண்றாரு. வாசிங்க அவரால் 30ஆம் அதிகாரம். தேவனே, நான் சம்பூர்ணம் அடைகிறது 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். ஓகே, ரெண்டு ஜெப குறிப்பு நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி இந்த லேமுவேல் ஜெபிக்கிறாரு. அது யாருன்னா சாலமன் தான். வாசிங்க. மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. எனக்கு ஐஸ்வர்யம் வேணான்றான், எனக்கு தரித்திரமும் வேணான்றான். இல்லையா? இந்த ஜெபத்தை நிறைய பேர் பண்றாங்க. எனக்கு தரித்திரம் வேணாம், ஐஸ்வர்யம் வேணாம், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாங்க. அவன் சொல்றான், எனக்கு அளந்து போசி தரலும்ன்றான். இந்த ஜெபத்தை நம்ம பண்ணலாமா? அப்படின்னா இந்த ஜெபத்தை பண்ணவர் யாரு அப்படின்னு பார்க்கணும். 2வது வசனத்தை வாசிங்க. மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன், மனுஷருக்கு ஏற்ற புத்தி எனக்கு இல்லை. அவன் சொல்ல, நான் முட்டா பைய அப்படிதான் தொடங்குறான். தொடங்கும் போது நான் ஒரு முட்டாளு, இப்ப நான் ஜெபம் பண்ண போறேன். இவங்க எல்லாம் நாங்களும் அந்த ஜெபத்தை பண்றோம். வாங்கப்பா, நானும் முட்டாளு, நீங்களும். அதாவது பாஸ் ஆனவனை தான் நீங்க என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். அவன் தொடங்கும் போதே நான் ஒரு மூடன், மனுஷனுக்கு ஏற்ற புத்தி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஜெபம் பண்றான். அவன் ஜெபத்தை நீ எப்படி பண்ணலாம்? அவன் என்ன சொல்றான்னா, வாசிங்க 9ஆம் வசனம். நான் பரிபூரணம் அடைகிறதினால், நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், கர்த்தர் யார் என்று நான் சொல்லாதபடிக்கு தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். பாருங்க, அளந்து என்னை போஷித்தருளும் சொல்றான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் பண்ணாரு, வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். இதை நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க. உண்மைக்கே அந்த ஜெபம் முதலாவது புதிய ஏற்பாட்டு ஜெபமே கிடையாது. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டு ஜெபத்துக்கும் பழைய ஏற்பாட்டு ஜெபத்துக்கு மிகப்பெரிய வித்தியாசம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்பது எல்லாம் புதிய ஏற்பாட்டு ஜெபம். அதுக்கு முன்னாடி வரதெல்லாம் பழைய ஏற்பாட்டு ஜெபம். ஒருவேளை புதிய ஏற்பாட்டில் இருக்கிறனால அது புதிய ஏற்பாட்டு ஜெபம் இல்லை, சிலுவைக்கு அப்புறம் தான் புதிய ஏற்பாடு ஆரம்பமாகுது. நீங்க இயேசுநாதர் சொல்லி கொடுத்த ஜெபம்னு சொல்லி நீங்க சொன்னாலும் தப்பு கிடையாது. ஆனா வசனத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரம் சொன்னாரு. அவனே என்ன அர்த்தம்? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது காசு இருக்கிறனால நீங்க எதை வேணாலும் திங்கக்கூடாது. உங்க பாடிக்கு எது வேணுமோ அதுதான் நீங்க சாப்பிடணும். இப்ப விட்டமின் சி குறைச்சிருந்துச்சுன்னா நீங்க பால் குடிக்கணும். இது கால்சியம் குறைஞ்சிருந்தா நீங்க என்ன செய்யணும்? பால் குடிக்கணும். நீங்க படுக்க டீயா குடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு வேண்டிய ஆகாரம் அல்ல. ஆனா நீங்க வேண்டிய ஆகாரம் ஜோம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பாடி அப்படியே ஸ்கேன் பண்ணுவார். இவனுக்கு இந்த விட்டமின் குறைச்சிருக்கு, இவனுக்கு வேண்டிய ஆகாரம் பால், இவனுக்கு வேண்டிய ஆகாரம் எதுன்னு சொல்லி உங்களுக்கு எது தெரியுமா வரும்? உங்களுக்கு எது வேண்டியதோ அது வரும். உங்களுக்கு கை தருங்க அவருக்கு. அல்லையா? வேண்டிய ஆகாரம்ன்றது ஏதோ ஒரு அளவு சாப்பாடு மாதிரி கப்பலை போட்டு போடுவார்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது அவனுக்கு வேண்டிய ஆகாரம் அளவு சாப்பாடு இல்ல. வேண்டிய ஆகாரம் என்பது உங்கள் பாடிக்கு வேண்டியது. இந்த ஜபத்தை நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க. ஆண்டவரை வேண்டிய ஆகாரத்தை காலையில் ஜெபிச்சிட்டீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு வர்றது எல்லாமே உங்க பாடிக்கு வேண்டியது வரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. சோ இதை நீ குழப்பக்கூடாது. என்ன சொல்றான்? பரிபூரணம் வேண்டாம் அப்படின்றான். ஏன்னா நான் மறுதலிச்சிருவேன்னு சொல்றான். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? தேவன் யாராம்? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருகிறவர். எனக்கு பூரணமே வேண்டாம்ன்றார் அவரு. ஆனா கர்த்தர் சொல்றான், பூரணமா தான்டா தருவேன். கையேத்தட்டே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பூரணம் வேண்டாம் நீங்க சொல்லலாம், பூரணம் தருவேன்னு அவர் சொல்றாரு. அவர் கேரக்டரே உங்களுக்கு சம்பூர்ணமா தருவாராம். எல்லாத்தையுமே அவர் சந்திப்பார், எல்லாமே அவர் பிளான் பண்ணிட்டாரு, எல்லாமே வந்து டிக் பண்ணிட்டாரு. நான் எதையுமே வந்து ஒதுக்குறது இல்லை. என்னை பார்க்க வர எந்த பிஸ்னஸ் மேனை எந்த கம்பெனி ஒதுக்குறது இல்லை. அது எவ்வளவு ரேட் ஆனாலும் அவர்கிட்ட நான் பேசிடுறேன். முன்னாடி ஒரு சிம்பிள் வைக்கணும் சார், வந்து அதில் வந்து பிராஸில் வச்சா நல்லா இருக்கும், அது ஒரு 25,000 rupees ஆகும் அப்படின்னு. ஓகே ரைட், எவ்வளோ ஆகும், நாளைக்கு நம்ம பேசி முடிச்சிடும். எதையுமே நோன்னு சொல்கிறது இல்லை. அட்வான்ஸாக எது இருந்தாலும் அது ஓகே சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற மட்டும்தான் உங்கள் வேலை, எல்லாத்துக்கும் பே பண்ணுறது அவர் வேலை இல்லையா? நீங்கள் உங்கள் கையை பார்த்தே கணக்கு பண்ணக்கூடாது, எல்லாமே வந்து அவர் கையை பார்த்தே கணக்கு பண்ணணும். அல்ல இல்லையா? பாருங்க, பைபிள் சொல்லுது அவர் திமிங்கலங்களுக்கு உணவளிக்கிற தேவன். எப்பேற்பட்ட தேவன்! போன 150 ரூபா திரும்ப வருமானு யோசிச்சுட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இயேசு நாமத்தில் அவங்க வாஷ் பண்ணுறேன், எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணுறேன். கர்த்தர் நல்லவர், என் இருதயத்தை விசாலமாக்கும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்ய முடியும், இருதயத்தை விசாலமாக்கும். இன்னும் பெரிதானவைகளை காண உதவி செய்யும் ஆண்டவரே. ஏனென்றால் ஒரு இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படித்தான் அவனும் இருக்க போகிறான். ஒரு இருதயத்தின் நினைவு எப்படி அப்படித்தான் அவன் இருக்க போகிறான். அவன் வீடு அப்படிதான் இருக்க போகுது, அவன் குடும்பம் அப்படிதான் இருக்க போகுது, அவன் சாப்பிட்ற சாப்பாடு தட்டு அப்படிதான் இருக்க போகுது, அவன் டேபிள் அப்படிதான் இருக்க போகுது. உங்க மனசு எப்படி அப்படிதான் உங்க வீட்டின் அறைகள் இருக்க போகிறது. கரங்களை கர்த்தர் நன்றி சொல்லும். ஆமென், ஆமென், ஆமென்.